தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த். இரு நீதிபதிகளும் என்னென்ன தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்கள்? வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்வதாக தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு நீதிபதியான பாலாஜி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த அந்த உத்தரவை உறுதி செய்வதாகவும் தற்போதைய நிலையில் அந்த உத்தரவை ரத்து செய்ய முடியாது எனவும் தீர்ப்பளித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நீதிபதிகளுக்கு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கினுடைய மூன்றாவதாக தனி ஒரு நீதிபதி விசாரணைக்காக பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்து இரு நீதிபதிகளும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். யூடியூபர் சவுக்கு சங்கர் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் கமலா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேலும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவில் போதைப் பொருட்கள் வழக்கை குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ள நீதிபதி சுவாமிநாதன், மனதை செலுத்தாமல் பிறப்பிக்கப்பட்ட இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதாக தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிகாரமிக்க நபர்கள் இந்த வழக்கின் தொடர்பாக தன்னிடம் பேசியதால் தான் அவசரமாக இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். ஏன்னா வழக்கினுடைய போதிய காலம் அளிக்கவில்லை என கூறி வந்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இடையீட்டு மனுதாரர்களுக்கு தெரிவித்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கும் தன்னுடைய பதிலை உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அதிகார நபர்கள் தொடர்ந்து தன்னை தொடர்பு கொண்டதால் தான் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை உடனடியாக எடுத்துக்கொண்டு இறுதி உத்தரவு பிறப்பித்ததாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் சவுக்கு சங்கரை கோவை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என இரு நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தினை தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். இந்த உத்தரவை தொடர்ந்து இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணைக்காக மூன்றாவதாக ஒரு நீதிபதிக்கு பரிந்துரைக்க இரு நீதிபதிகளும் பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு தங்களுடைய உத்தரவை பரிந்துரை செய்து உத்தரவிட்டுள்ளனர்.